ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வாங்க இன்னைக்கு நம்ம குக்கு தரில் என்னத்தை பண்ண போகிறோம்னு பார்ப்போம். அடட கத்திரிக்காய் வச்சு என்னத்தை பண்ணுவோம்? அதான் நம்ம ஒரு ஸ்பெஷல் எண்ணெய் கத்திரிக்காய் பண்ண போகிறோம். அதாங்க எண்ணெய் கத்திரிக்காய் பண்ண போகிறோம்னா எண்ணெய் கத்திரிக்காய் பண்ண போகிறோம். இந்த கத்திரிக்காவை நம்ம டெய்லி யூஸ் பண்ணுதோம். நம்ம ஊரில் சாம்பாராக இருக்கட்டும், புளிக்குழம்பாக இருக்கட்டும், எதாக இருக்கட்டும், நம்ம கத்திரிக்காய் இல்லாமல் எதுவும் பண்ணுறதில்ல. ஆனால் அந்த கத்திரிக்காய் எதுக்கு உதவுது, என்னத்துக்கு உதவுது, அதில் என்னென்ன யூஸ் இருக்குதுன்னு என்னைக்காவது நம்ம யோசிச்சிருக்கோமா? அது எல்லாத்தையும் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்கிடுதோம். சரியா? ஏன் கத்தரிக்காவை நம்ம டெய்லி யூஸ் பண்ணுறோம்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா? ஏன்னா கத்தரிக்காய் சீப்பாகவும் கிடைக்கும், சீக்கிரமாகவும் கிடைக்கும். அதுக்கல்லதே எங்கன போட்டாலும் முளைச்சி வந்துடும்ல, அதுக்கு தான். அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம குக்கு தரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுதிய. பக்கத்தில் ஒரு பெல் இருக்குது பாருங்கள், அதையும் அடிச்சிருங்க. அதில் ஆளை செலக்ட் பண்ணிடுங்க. அப்போ தான் சீக்கிரம் வந்து நான் உங்களை பார்ப்பேன். நான் சொன்ன மாதிரி கத்தரிக்காய் கிங் ஆஃப் வெஜிடபிள்ஸாம். அதாவது எல்லா வெஜிடபிள்ஸுக்கும் அதுதான் தலைவனாங்க. ஏன்னு கேட்கலா? அதில் நிறைய நல்ல பயன்பாடுகள் இருக்குது. என்னன்னு பார்க்கலா? டயபெட்டிஸ் வராதான், சுகரு, பிபி, கேன்சரு, இது எதுவும் வராதான். அதை தின்னா ரொம்ப சூப்பராகிடுவோமாம்ல. இந்த பாருங்கள், ஸ்கின்னெல்லாம் அழகாகிடுதான். அப்புறம் ஹார்ட் டிசீஸ்லாம் வராதான், கொலஸ்ட்ரால்லாம் கம்மியாயிருமா. அதனால தான் நம்ம ஊரில் நம்ம முன்னோர்கள்லாம் அதை டெய்லி சாப்பிடணும்னு சொல்லியிருக்காவிய. அதனால தான் சாம்பார், புளிக்குழம்பு, அவியல்னு அடித்து தள்ளுதோம். சரி வாங்க, இன்றைக்கி நம்ம எண்ணெய் கத்திரிக்காய் எப்படி பண்ணுதோன்னு பார்ப்போம். முதல்ல ஒரு பேன் வச்சுக்கிடுவோம். அதில் நல்லெண்ணெயை ஊற்றிக்கிடுவோம். கத்திரிக்காயை நம்மளுக்கு எப்படி கட் பண்ணணும்னு நல்லாவே தெரியும். அது எண்ணெய் கத்திரிக்காய்க்கு காம்பை முழுசாக எடுத்துடாதிய, கொஞ்சம் இப்படி விட்டுட்டு கட் பண்ணிக்காங்க. கத்திரிக்காய் கருக்காமல் இருக்கிறதுக்காக நம்ம தண்ணியில் போட்டு வச்சுருப்போம். அதனால் எண்ணெய் நல்லா சூடானதும் கத்திரிக்காயை போடணும் அப்படின்னு நினைக்காதிய, மூஞ்சி பூரம் தெரிச்சிரும். அதனால் எண்ணெய் சூடாவதுக்கு முன்னக்கூட்டியே இப்படி கத்திரிக்காயை போட்டு கொஞ்சம் நேரம் வதக்குங்க. அதுவும் இல்லாமல் கத்திரிக்காயை உள்ளே போடுறதுக்கு முன்னக்கூட்டி ஒரு டவலை வச்சு தொடச்சிக்காங்க. அப்போ தான் சடன்னு எண்ணெய் தெரிக்காது. இப்போ பாருங்கள், கொஞ்சம் நல்லா வதங்கிட்டு இருக்கு. ஆனாலும் கத்திரிக்காய் உள்ளே கொஞ்சம் தண்ணி இருக்கும். அது நல்லா வதங்கி வரும்போது சடன்னு தெரிக்கும். இந்த மாதிரி ஒரு கவசத்தை நீங்கள் பிடிச்சிக்காங்க. சரியா? இப்போ பாருங்கள், தெரிக்கிறது நல்லா தெரியுது. நம்ம மேலே தெரிச்சிடக்கூடாது, எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. இந்த மாதிரி எல்லா சைடும் வதங்கி வர மாதிரி திருப்பி போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்காங்க. இப்போது வெள்ளை கத்திரிக்காயாக இருந்தால் அதில் அந்த காரல் டேஸ்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஆனால் இதை மாதிரி நம்மளுக்கு கலர் கத்திரிக்காய் இருந்துச்சுன்னா கொஞ்சம் காரல் கூட்டமாக இருக்கும். அதனால் கூட கொஞ்சம் நேரம் நீங்கள் நல்லா எண்ணெயில் போட்டு வதக்கி எடுத்துக்கிட்டீங்கன்னா தான் நம்மளுக்கு டேஸ்ட்டு கூடுதலாக கிடைக்கும். பார்த்துக்கோங்க. அதுவும் நம்ம நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுமோ, அந்த டேஸ்ட்டுக்கு ஈடு இணையே கிடையாது. பாருங்கள், இப்போ எல்லா சைடும் வந்து கொஞ்சம் சொங்கின்னு ஆகிடும் நம்ம கத்திரிக்காய். அந்த மாதிரி வதங்கி வந்ததை எண்ணெயை வடித்து அதை நம்ம தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சு விடுதோம். இப்படி எண்ணெயெல்லாம் நல்லா வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுக்கிடுதோம். நான் சொன்ன மாதிரி இந்த கத்திரிக்காய் டெய்லி நீங்கள் சாப்பிட்டேன்னா இந்த நகத்துலலாம் கூட ஏதோ இப்படி சுருங்கி வருவோம்ல, அதெல்லாம் வராதான். முடி நல்லா வளருமா, ஞாபக சக்தி கூடுமா, பிரெயினுக்கு ரொம்ப நல்லதான். பார்த்துக்கங்க. சரி, இப்போ நம்ம எல்லாம் சரியாக எடுத்து வச்சாச்சு. அதில் கொஞ்சம் எண்ணெய் இருக்குது பாருங்கள். அதில் 1 டீஸ்பூன் கடுகு போட்டுக்காங்க, 1 டீஸ்பூன் ஜீரகத்தை போட்டுக்காங்க. அது கூடவே இப்போ நம்ம வெட்டி வச்சிருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கிடுவோம். இதில் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டேன்னா உடம்புக்கும் நல்லது, மனசுக்கு நல்லது. ஆனால் எங்கள் ஊரில் கிடைக்கல, பார்த்துக்காங்க. அதனால நாங்கள் பெரிய வெங்காயமே சேர்த்துருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயமே போட்டுக்கோங்க. எங்கள் ஊர்லலாம் நாங்கள் அதை தான் யூஸ் பண்ணுவோம். இப்போ 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிட்டேன். 4 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். நம்ம ஊர் சைடில் நிறைய காரம் சேர்த்துக்கிடுவோம் தான், அதனால் நீங்கள் கூட கொஞ்சம் சேர்த்துக்காங்க. வேணும்னா ஒரு 5-6 பச்சை மிளகாய் கூட போட்டுக்காங்க சொல்லிட்டேன். இப்போ நம்ம நல்லா இது முருவலாக வதங்கி வார வரைக்கும் நம்ம டைம் கொடுக்கணுங்க. வெங்காயம் வதங்குறதுல தான் நம்ம குழம்பு டேஸ்ட்டே இருக்குது. அதனால் நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்காங்க. அந்த நேரத்தில் நம்ம கத்திரிக்காயை பற்றி தெரிஞ்சுட்டு வந்துடுவோம். கத்திரிக்காய் நம்ம உடம்புல இருக்க அந்த கெட்ட கொலஸ்ட்ராலெல்லாம் குறைச்சிருமா. அதனால் நீங்கள் டெய்லி கத்திரிக்காயை சேர்த்துக்காங்க முடிஞ்சா. அது கூடவே இப்போது நம்ம 2 டீஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிடுவோம். ஊர்லலாம் நம்மளே அரைச்சி தட்டி போட்டுருவோம். இங்கே எங்களுக்கு எல்லாம் அந்த பேக்கிங்கில் கிடைக்கிறதுனால நாங்கள் அதை தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இதில் பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கிக்கிடுவோம். நீங்கள் இஞ்சி பூண்டு சேர்த்ததுக்கப்புறம் கையை எடுத்துடக்கூடாது, சட்டியில் பிடிச்சிரும். அதனால் நல்லா வதக்கிக்காங்க. இப்போ மசாலா பொடி சேர்த்துருவோம். ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துருக்கேன். ஒரு 1.5 டீஸ்பூனு மிளகா பொடி சேர்த்துருக்கேன். காரத்துக்கு ஏற்றாப்புல நீங்கள் உங்களுக்கு கூட குறைய சேர்த்துக்கோங்க. ஒரு 1.5 டீஸ்பூனு கரம் மசாலா சேர்த்துருக்கேன். இந்த கரம் மசாலாவில் நாங்கள் பட்டை, லவங்கம் இதெல்லாம் சேர்த்து போட்டிருக்கிறதுனால நல்லா கறிக்குழம்பு டேஸ்ட் வரும். அது கூடவே மல்லிப்பொடி ஒரு 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அந்த எண்ணெயில் வதக்கிக்கிடுதோம்.
அந்த வாடை வந்து நமக்கு போயிடணும், பச்சை வாசனை அது போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கிடுங்க. இதை நாங்கள் எங்கள் ஊர்லலாம் விறகடுப்பில் அவ்வளோ நேரம் வதக்குவாங்க. அதில் இருக்க டேஸ்ட்டே தனி தான் பார்த்துக்குங்க. நம்ம ஊரில் இப்போ எங்கே எல்லாம் கேஸில் தான் இருக்குது, இருந்தாலும் நேரம் கொடுத்து நமக்கு செய்யவும் மடி பார்த்துக்காங்க. அதனால் நீங்கள் பொறுமையாக நின்று இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வாராப்பில் வதக்குனேன்னா சூப்பராக இருக்கும். இப்போ நீங்கள் தக்காளியை வெட்டி தான் சேர்ப்பேன் அப்படின்னா இந்த நேரத்தில் தக்காளியை சேர்த்து வதக்கிக்காங்க. அதுவும் நல்லா இந்த மாதிரி மசிஞ்சு வரணும். எனக்கு கொஞ்சம் சோம்பேறி, அதுவும் இல்லாமல் நல்ல சுழுவாக முடியும்ல, அதனால நான் வந்து அரைச்சி இந்த மாதிரி சேர்த்துருக்கேன். தக்காளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நீங்கள் இதை வதக்கி எடுத்துக்கிடணும். நம்ம எப்படியும் புளி சேர்க்க போகிறோம், அதனால் நீங்கள் புளிப்பாக இருந்த தக்காளியாக இருந்தால் கொஞ்சமாக சேர்த்துக்காங்க, இல்லை புளிப்பு கூடுதலாக இருந்தால் புளியை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. சரியா? இதை நீங்கள் பார்த்து பக்குவமாக செஞ்சுக்கிடணும். இப்போ நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரட்டும். இப்போ ஒரு எலுமிச்சங்காய் சைஸு புளியை வந்து நான் கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் நல்லா சேர்த்துக்கிடுவேன். நான் சொன்ன மாதிரி நீங்கள் தக்காளி நல்லா சேர்த்துருந்தீங்கன்னா நீங்கள் நெல்லிக்காய் சைஸு புளி தான் எடுக்கணும். தக்காளி கொஞ்சமாக சேர்த்துருந்தீங்கன்னா எலுமிச்சங்காய் சைஸு புளி கரெக்டாக இருக்கும். இப்போ நல்லா இதை கிண்டி விட்டுக்கோங்க. இதில் நம்ம தேங்காவையும் அரைச்சி ஊற்ற போகிறோம். எங்கள் ஊரில் தேங்காய் இல்லாத குழம்பே கிடையாது, அதனால் நாங்கள் தேங்காய் ஊற்றாமல் பண்ண மாட்டோம். நீங்களும் தேங்காய் சேர்த்துக்கிட்டேலோ சூப்பராக இருக்கும். பாருங்கள், இப்போ நான் தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டேன். பார்த்தா இப்போ இந்த ஊர் டல்கோனா காப்பி மாதிரியே இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க. பாருங்கள், பார்க்கறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்படி தாங்க இருக்கும். இந்த பெரிய கடையில் காப்பி குடிக்க போனேன்னு வச்சுக்கோங்களேன், 500 கேட்பான் டல்கோனா காப்பிக்கு. அதே மாதிரி இருக்குது பாருங்களேன். இப்போ சூப்பராக நல்லா க்ரீமியாக அப்படியே பார்க்குறதுக்கே அழகாக கொதிச்சிட்ருக்கு. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பை சேர்த்துக்கிடுவோம். நம்ம கத்திரிக்காயிலையும் உப்பு சேர்க்கலை, அதுக்கும் சேர்த்து நம்ம உப்பு போட போகிறோம். அதனால் நல்லா மனசில் வச்சுக்கிட்டு தேவையான அளவு உப்பை போட்டுருங்க. உப்பு சேர்த்து நல்லா கலக்கி விட்டுருவோம். இப்போ கத்திரிக்காய் உங்களுக்கு தெரிஞ்சு வச்சுலா, அதில் என்னென்ன யூஸ் இருக்குது, எப்படி யூஸ் பண்ணணும், டெய்லி யூஸ் பண்ணணும், அதனால் நமக்கு என்ன பயன்பாடு, குணநலன்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். அதனால் மறக்காமல் போய் உங்கள் வீட்டு கொல்லைப்புறத்தில் 4 கத்திரிக்காய் விதையை போட்டு வச்சுருங்க. சரியா? இப்போ நம்ம நல்லா வதக்கி வச்சுருக்க கத்திரிக்காயை இது கூட சேர்த்துருவோம். ரொம்ப நேரம் கிண்டி இது பண்ணிடாதிய. வதக்கி வச்ச கத்திரிக்காய் மீனுக்கு சமானம். அப்புறம் மீன் மாதிரி அதுவும் உதிர்ந்து போயிடும். அதனால் மெதுவாக நல்லா எல்லா சைடும் குழம்புல முங்கி வர மாதிரி பக்குவமாக போட்டு மூடியை போட்டுருவோம். இது நல்லா கொதித்து வரணும். அந்த புளி, மசாலா, உப்பு எல்லாத்தையும் இந்த கத்திரிக்காய் ஏற்றுக்கிடணும். பாருங்கள், பார்க்கறதுக்கு எம்புட்டு சூப்பரான கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்றத எங்களுக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இல்லை இதே மாதிரி உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்களேன், செஞ்சு காட்டிடுவோம்ல. அடுத்தால வரேன் ஒரு சூப்பரான வீடியோ வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பா.